தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதத்திலே 9, 10, 11 ஆகிய வசனங்களில் கர்த்தரை நம்புவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை, அல்லது கர்த்தரை எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் நம்ப வேண்டும், யார் யார் கர்த்தரை நம்ப வேண்டும் என்கிறதை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. முதலாவது நாம் 9வது வசனத்தை படிக்கிறேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. 10வது வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். 11வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆண்டவராகிய தேவனை அறிந்தவர்கள் கர்த்தரை நம்பும்படியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக நாம் கர்த்தரை நம்புவதை குறித்து யாருக்கு சொல்லுவோம் என்றால், இதுவரையிலும் கர்த்தரை நம்பாதவர்களை பார்த்து நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை செழிக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை அறியாத மற்ற ஜனங்களை பார்த்து ஆண்டவரை நம்புவதை குறித்து பல முறை நம்ம சொல்லுவது வழக்கம். இதைத்தான் அதிகமானவர்களும் சொல்லுகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வசனம், இந்த 3 வசனம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நானும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அறிந்தவர்கள். இந்த வசனத்தை கேட்கிற ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்தால், இன்றைக்கு உங்களை பார்த்து மறுபடியும் கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். 3 தர மக்களை பற்றி சொல்லுகிறார். 1, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பு. 2வது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வாழ்நாளிலே ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இதுவரையிலும் கர்த்தரை நம்பாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு விசை மாத்திரம் கர்த்தரை நம்பி பாருங்கள். யாரையெல்லாமோ நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து போய் தோல்வி மாத்திரமே மீதம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றம், தோல்வி, வேதனை, வருத்தங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பினால், கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையினாலே நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை,
கர்த்தரை ஒரு மனுஷன் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நம்ப வேண்டும்? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பு என்று சொல்கிறார். ஏற்கனவே இஸ்ரவேல் என்று சொன்னாலே அவருடைய ஜனங்கள் தான். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அப்போது இஸ்ரவேல் ஏற்கனவே தேவனை நம்பி தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏன் மறுபடியும் கர்த்தரை நம்ப வேண்டும்? அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன? ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய வழியில் போதித்து நடத்தக்கூடிய ஆரோனுடைய குடும்பம். தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஆரோனுடைய குடும்பம். பாருங்கள், அவங்களும் ஏற்கனவே கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு ஊழியமே செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ அவங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, வேதவசனம் சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அடுத்து மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களும் கர்த்தரை நம்பணும்னு சொல்கிறார். இது என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் ஆன பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏதுவில்லாத சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த சந்தர்ப்பங்களில் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் சபைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுகப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படி பாவ மன்னிப்பு பெறும்படி கழுகப்பட்டு தேவனுடைய ஜனம் என்கிற பெயரை உடைய இஸ்ரவேல் அல்லது ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்த போதிலும் கூட, அல்லது இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட, சில நேரங்களில் ஆண்டவரை நம்ப முடியாதபடிக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்குமா, இதெல்லாம் எனக்கு நிறைவேறுமா, இந்த வியாதியில் நான் சுகம் அடைவேனா, அல்லது இப்படிப்பட்ட பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, அல்லது இந்த விதமான போராட்டங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவேனா என்று சொல்லி நம்புவதற்கு ஏதுவல்லாத பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். அப்படிப்பட்ட நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. உனக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் இருந்த போதிலும் கூட நீ கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆன பிறகும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதி படுக்கைகள், மரண கண்ணிகள், பயங்கரமான பொருளாதார நெருக்கங்கள் அல்லது உலக பிரகாரமான பயங்கரமான உபத்திரவங்கள், அந்த பாதையின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்பிக்கைக்கே வழி இல்லை, இனி எனக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று மிகவும் சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 18 அப்புறம் 21 ஆகிய இரு வசனங்களை நான் வாசித்து, ஒரு மனிதன் எப்படி நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நம்பினான் என்பதை குறித்து சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 18வது வசனம் சொல்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பார்த்தீங்களா, இங்கே தான் இஸ்ரவேலாகிய நானும் நீங்களும் கர்த்தரை நம்புவதின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், இது ஆபிரகாமனுடைய வாழ்க்கை. ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசிகளின் தகப்பன் அல்லது நம்பிக்கைக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்த ஒரு மனுஷன். விசுவாசத்திற்கு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷன் ஆபிரகாம். இந்த முழு இஸ்ரவேலுக்கும் தகப்பனே அவர்தான். அந்த ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார்.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்கிறார். என்ன எவ்வளவா இருக்கும்? கடற்கரையின் மணல் அத்தனையாக, வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாக உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கும்போது ஆபிரகாமின் சூழ்நிலை என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவனுக்கு அங்கே குழந்தை பாக்கியம் இல்லை. அவனுடைய சரீரம், அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நன்காக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு வழியில்லை, நம்புவதற்கு ஏதுவில்லை. காரணம், தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, அவன் கடற்கரையின் மணலைப் போல நான் பெருக பண்ணுவேன், உன்னை உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தரை நம்புவதற்கு ஏதுவில்லாத விதத்தில் அவனுடைய சரீரமும் அவனுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. காரணம் என்ன அர்த்தம் அதற்கு? அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 2 பேருக்கும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சரீர சூழ்நிலை இல்லாத நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, மருத்துவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்கள் வியாதி சுகமடையாது என்று. உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியே உங்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த நாளிலே ஒரு ஜெப கூடுகைக்கு கடந்து சென்றிருந்த போது ஒரு அருமையான தாயார், அங்கே வயதான ஒரு தாயார் ஜெபத்திற்கு வந்திருந்தார்கள். கூட்டமெல்லாம் முடிந்த உடனே திடீரென்று அவர்கள் அழுகையோடு ஒரு ஜெப குறிப்பை சொன்னார்கள். என்னுடைய மகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் நல்ல ஒரு வேலை பார்த்து வருமானம் சம்பாதித்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்திலே அவர் மரித்து போய்விட்டார். என் மகள் விதவையாகிவிட்டாள். பல லட்சங்கள் கடன் வாங்கி லோன் எடுத்து வீட்டை கட்டிவிட்டோம். அவருடைய வருமானத்தை கொண்டு அந்த லோனை அடைத்து கொண்டிருந்தோம். 2 பிள்ளைகளும் படித்து கொண்டிருக்கிறார்கள். வருமானத்திற்கு வழியே இல்லை. எப்படி அந்த லோனை கட்டுவது என்று தெரியவில்லை. எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கண்ணீரோடு கேட்டார்கள். இதுபோல நம்புவதற்கு ஏதுவில்லை, இனி வருவதற்கு வாய்ப்பில்லை. அவங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு போயிடுச்சு, அவங்க கணவர் மரிச்சு போயிட்டாரு, இனி அடுத்து இந்த லோனை எப்படி அடைப்பது? நம்புவதற்கு ஏதுவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் நீங்கள் நம்பினால் கர்த்தர் உங்களுக்கு துணையும் அவர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. உனக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புங்கள். என் தேவனால் முடியும், என் தேவனால் நடக்கும் என்று நம்புங்கள். சூழ்நிலையை பார்த்து நீங்கள் தேவனை சந்தேகப்பட வேண்டாம். காரணம், எல்லா சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் அப்படியாக தேவனை நம்பின போது ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் சூழ்நிலையில் ஆபிரகாமை தேவன் மறுபடியும் சந்தித்தார். சாராளை தேவன் கடாட்சித்தார். தேவன் தம்முடைய கிருபையினாலே சாராளுக்கு கற்ப பிறப்பை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்ன நம்பினாரோ, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நம்பின அந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு மகிமையான புத்திர பாக்கியத்தை கொடுத்து கனப்படுத்தியது போல, அன்பு சகோதரனை, அன்பு தகப்பனாரே, தாயே,
உங்கள் வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏதுவில்லையா? கவலைப்பட வேண்டாம், அங்குமிங்கு ஓட வேண்டாம். கர்த்தரை நம்பி இன்னும் காத்திருங்கள். என் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மளோட பேசுவான். நீ நம்பிக்கையாக இருந்து என்ன பிரயோஜனம்? உன் நம்பிக்கையினால உனக்கு ஒரு பலனும் இல்லை. இந்த நம்பிக்கையில் நீ நிலைநிற்க முடியாது, நிச்சயமாக நீ தோல்வி அடைவாய் என்று சொல்லி பிசாசு நம்முடைய நம்பிக்கையைத்தான் முதலாவது கெடுக்க பார்ப்பான். ஆனால் நீங்கள் அவன் உங்கள் காதில் வந்து என்ன தான் பேசினாலும் சொல்லுங்கள், இல்லை, நான் கர்த்தரை நம்புவேன். இப்படியாக நீங்கள் கர்த்தரை நான் நம்புவேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ஊழியக்காரரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சமயங்களில் சில நேரங்களில் ஊழிய பாதையிலே எப்படி நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றப் போகிறேன், இத்தனை ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஊழியத்தை பிரயாசப்படுகிறேன், ஆனால் ஆத்துமாக்கள் இல்லை, சபை வளரவில்லை, ஆலயத்தை கட்ட முடியவில்லை, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறேன், எத்தனையோ ஊழியத்தில் வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், தேவன் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஏராளம் ஊழியத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை. ஊழியத்திற்கான பெரிய தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த தரிசனங்களை இன்னும் நிறைவேறவில்லை. இப்படி ஆரோன் குடும்பத்தாராக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஊழியத்தின் பாதையில் நம்ப முடியாத சூழ்நிலைகளின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு அற்புதத்தை செய்து ஊழியத்திலே அதிசயமாய் நடத்துவார். எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? சபையை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஊழியம் வளரலன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்கள், அவராலே நிச்சயமாய் கூடும். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஏற்ற சமயத்தில் அதை உங்களுக்கு செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஊழியத்திலே அதை செய்து நிறைவேற்றுவார். சபையை கட்ட உதவி செய்வார், ஆலயத்தை கட்ட உதவி செய்வார், ஆத்துமாக்களை தருவார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். என்னென்ன தரிசனங்களை கர்த்தர் ஊழியத்தில் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். சில வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் ஊழியத்திற்கு கர்த்தர் சில தரிசனங்களை கொடுத்தார். மிக முக்கியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் எப்படியெல்லாம் நன்மைகளை தருவேன், எந்தெந்த விதத்திலெல்லாம் ஊழியங்களை தருவேன் என்று 3 தரிசனங்களை எங்களுக்கு கொடுத்தார். ஒன்று, சபைகளை நிறுவும்படியான ஒரு தரிசனம். பல இடங்களில் சபைகள் நிறுவப்படும், கிளை ஊழியங்கள் தொடங்கப்படும் என்று கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய சமூகத்தில் அதை நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய ஊழியம் மிகவும் ஒரு குறைந்த நிலையில் அந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. சிறிய ஒரு ஊழியமாக நடந்து கொண்டிருந்தது. அதற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். 2வது பார்ப்பீர்கள் என்றால் மீடியா ஊழியத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு மீடியா ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு? நம்மளை கொண்டு இதெல்லாம் செய்ய முடியுமா என்றே தெரியவில்லை. ஒரு நாள் தற்செயலாக அந்த வார்த்தை ஆண்டவர் மீடியா மூலமாக ஊழியத்தை தருவேன் என்று சொன்னபோது விசுவாசத்தோடு கூட நான் என்ன செய்தேன் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு அருமையான வாலிப பெண் அவள் அப்பொழுதுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் முடித்துவிட்டு அவள் வந்த ஒரு சமயம். அவளை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு மீடியா ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருமா, அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதனால் இந்த மீடியா ஊழியத்திற்கு செய்தி கொடுக்கும்படியாக ஒரு தலைப்பு சரி பண்ணி அந்த வீடியோவினுடைய முதல் துவக்கத்தில் போடுவதற்கு ஒரு வீடியோவை நீ ரெடி பண்ணி தரணும்னு சொல்லி விசுவாசத்தோடு சொன்னபோது அந்த தங்கச்சி ஒரு அருமையான வீடியோவை தயார் பண்ணி கொடுத்தாள். அந்த சீடியை வாங்கி வைத்துக்கொண்டு சில வருஷங்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களே, இதை செய்வீங்களே அப்படி சொல்லி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி. அன்றைக்கி எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு வீடியோ எடுப்பதற்கு ஒரு சின்ன கேமரா கூட, ஒரு மொபைல் கூட கிடையாது. அன்றைக்கு தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம்.
2015 ஆண்டு வந்தபோது கர்த்தர் வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். கர்த்தர் வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். அற்புதமான சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். தேவன் ஒரு அருமையான மீடியா ஊழியத்தை செய்வதற்கான ஒவ்வொரு பொருட்களையும் கொடுக்க ஆரம்பித்தார். சில லட்சம் பணத்தை செலவழித்து ஒரு நல்ல கேமரா வாங்க உதவி செய்தார். கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை கொடுத்தார். மாத்திரமல்ல, தொடர்ந்து தினமும் இந்த செய்திகள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறதே, நன்மையும் கிருபையும் நாள்தோறும் செய்தி தினமும் கொடுக்கப்படுகிறதே, நேரலையில் இன்றைக்கு எழுப்புதலுக்கான சிறப்பு ஆராதனை நடத்தப்படுகிறதே, இன்னும் மீடியாவில் தொலைக்காட்சியிலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறதே. இதற்கெல்லாம் ஒரு இடத்துக்காக ஜெபித்த போது ஒரு பணம் கூட எங்களுக்கு செலவில்லாமல் இலவசமான ஒரு இடத்தை ஆண்டவர் ஸ்டுடியோவுக்கு என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த அந்த இடத்துல இருந்து கொண்டு தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்பாக தரிசனங்களை கொடுத்தவர். காரணம், கர்த்தரை நம்பினோம், அவர் செய்வார், அவர் விசுவாசத்தோடு நிறைவேற்றுவார் என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அதை செய்தார். ஊழியங்கள் பெருகின போது தூர இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்வதற்கு சொந்தமாக ஒரு வாகனம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் பல இடங்களிலிருந்து அழைத்து வருவதற்கு ஆட்டோ ரிக்ஷாவில் பணம் கொடுத்து இப்படி தான் ஆட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச காலம் கழித்த போது ஜெபிக்க ஆரம்பித்தோம், எங்களுக்கு சொந்தமாய் ஒரு வாகனத்தை நீர் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் அழகாக ஒரு நல்ல வாகனத்தை ஊழியத்திற்காக கொடுத்தார். ஏராளம் சொல்லி கொண்டு போகலாம். ஆத்துமாக்களை கொடுத்தார். அதற்கு அடுத்தாற்போல பார்த்திங்கன்னா, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப தோட்டத்தை நிறுவ வேண்டும் என்று கர்த்தர் திட்டங்களை கொடுத்தார். அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினாலே எப்பொழுதும் தினமும் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு ஜெப தோட்டத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடந்தது? ஒன்றும் நம்புவதற்கே ஏதுவில்லாத சமயங்களில் கர்த்தர் பேசினார். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஊழியத்திலே நிறைவேற்றியிருக்கிறார். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். இன்னும் பெரிய திட்டங்களை கொடுத்திருக்கிறார், பெரிய தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் வருங்காலங்களில் தேவன் நிறைவேற்றுவார் என்று நிச்சயமாய் தேவனை நம்பி நாங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சில நேரம் உங்களுக்கு நம்பிக்கை குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரங்களில் நம்ம கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றும் போது, அந்த தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தரை நம்ப முடியாதபடிக்கு சில பிரச்சனைகள் வரலாம். சில நேரம் நம்ம கர்த்தரை நம்புறதுக்கு பதிலாக மனுஷனை நம்புவதற்கான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 8 9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கள் என்றால் 8 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை அழைத்திருக்கிறவர் கர்த்தர், அவரைத்தான் நீங்கள் நம்பணும். ஆனால் சில நேரம் நம்முடைய நம்பிக்கை மனுஷர்கள் மேலே போகிறது. அந்த மனுஷன் இந்த மனுஷன் அவங்க கொண்டு இல்லை. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ முறை மனுஷனை நம்பி ஏமாந்துருக்கிறேன். உங்களை என்னையும் அழைத்தவர் கர்த்தர். உங்களுக்கு துணையும் கேடவுமாய் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் ஆரோன் குடும்பத்திற்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்க. மனிதர்கள் ஏமாற்றுவாங்க, தருவேன்னு சொல்லுவாங்க, நிறைவேற்றுவேன்னு சொல்லுவாங்க, வாக்குறுதி அப்படி கொடுப்பாங்க. ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும்.
இன்றைக்கி கர்த்தரை நீங்கள் நம்பி பாருங்கள். இன்றைக்கி நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன நம்புறது, வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லி எல்லாவற்றையும் இழந்து முடங்கி போய் கர்த்தரை நம்புவதை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு பின்மாற்ற நிலையில் சகோதரனே சகோதரியே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இன்றைக்கி கர்த்தரை நம்பினால் மறுபடியும் உங்கள் வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் இந்த மாதம் கர்த்தரை நான் நம்புவேன் என்று சொல்லுங்கள். வேதத்தில் பார்க்கிறோம், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். சில நேரம் கடந்து போகிற பாதை பயமாக இருக்கும், ஐயோ என்ன நடக்க போகுதோ பயமாக இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் சொன்னதை அவர் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் மேல் எங்களுடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தர் மேல் எங்களுடைய நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருந்து, இஸ்ரவேல் குடும்பமாக, ஆரோன் குடும்பமாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இந்த நாளிலே உம்மை நம்புகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. யாருடைய உள்ளங்களிலெல்லாம் நம்பிக்கை அற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்களோ, இத்தனை காலம் நம்பி இருந்தேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, இனி நான் கர்த்தரை நம்ப போவதில்லை என்று சொல்லி மனுஷனை நம்பி, உலகத்தை நம்பி, தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு நம்பிக்கை அற்ற நிலையிலே யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு நம்பிக்கையை என் ஆண்டவர் ஏற்படுத்தி, ஹல்லேலூயா, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கர்த்தரை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவாக நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்பிக்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்பிக்கையில் தளர்ந்து போகாதபடிக்கு, நம்பிக்கையில் உறுதியாக நின்று கர்த்தருடைய வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்தரிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchaguri. Contact 944 277 8986.